ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆடி மாதம் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் விதை போடுறதுக்கு தயாராக இருப்பீங்க. நிறைய பேர் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விதை நேர்த்தியை பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். இது மாதிரி கீரை வகைகள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இது மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸாக இருந்தால் நல்லா முதலே மண்கலவை போட்டிருக்கணும். மண்கலவை 2-3 வாரத்துக்கு முன்னாலேயே போட்டதாக இருக்கணும். மண்கலவை ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அதாவது நம்மளுடைய ஆள்காட்டி விரலை உள்ளே விட்டால் டக்குன்னு விரல் வந்து உள்ளே போகணும். அது மாதிரி இருக்கணும். அதில் முதல்ல கீரை விதையை எப்படி போடணும்னா, ஒரு இது மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸாக இருந்தால் அதுக்கு ஒரு டீஸ்பூன் விதை போதும். அதில் ஒரு 3-4 பங்கு சாம்பல் அல்லது மஞ்சள் தூள் கலந்துக்கிட்டு தூவிட்டு கிளறி விட்டுருங்க. முதல்ல 3-4 நாள் ஒரு 10 நாளைக்கு பூவாளியெல்லாம் தான் தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் தான் நார்மலாக தண்ணி ஊற்றலாம். அடுத்தது தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய் இது மாதிரி விதையெல்லாம் ஒரு அரை மணி நேரம் ஊறினா போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் மழை தண்ணியில் தான் ஊற வைப்பேன். ஊறினதுக்கப்புறம் எடுத்து தனித்தனியாக நியூஸ் பேப்பரில் வச்சு கொஞ்சம் ஆறினோன்னே எடுத்து கொஞ்சம் ட்ரை ஆனோன்னே எடுத்து ஊணுங்க. அடுத்தது பாவக்காய், புடலங்காய், பூசணிக்காய், இந்த மாதிரி அவரைக்காய் இது மாதிரி விதைகளை ஒரு 20 மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து அதை வந்து முதல் நாள் வடித்த கஞ்சி இருக்கு இல்லையா, முதல் நாள் வடித்த கஞ்சியாக இருக்கணும். அன்னைக்கு வடித்த கஞ்சி இல்லை, அதில் அசோஸ்பரிலம், சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா விரிடி இந்த 3 உயிர் உரங்களை கொஞ்சம் கலந்து, அதாவது அது வந்து பேஸ்ட் மாதிரி வரணும். அதில் வந்து இந்த ஊற வச்ச விதைகளை போட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சிருந்து அதுக்கப்புறம் எடுத்து அதை மறுபடியும் நியூஸ் பேப்பரில் வச்சு கொஞ்சம் ஆறணுன்னு, கொஞ்சம் ட்ரை ஆனோன்னு எடுத்து விதைச்சிருங்க. விதைகளை ஊனும்போது அதோட குறுகலான பகுதி கீழே இருக்கணும், ப்ராடாக இருக்க பகுதி மேலே இருக்க மாதிரி ஊனுனா ஈஸியாக முளைச்சிரும். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.